ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த தமிழ் வருட பிறப்பில் நடக்கும் யோக பலன்கள் இந்த வருஷமாவது நல்லா இருக்கும். அது தமிழ் வருட பிறப்பு. இந்த வருஷம் ஆரம்பிச்சது ஆங்கில வருடம் ஆரம்பித்ததிலிருந்து போர் பிரச்சனை, வேலைவாசி கூடுச்சு, வீட்டுக்கு வர வேண்டிய கேஸ், ட்ரம்ப் அங்க சண்டை கட்டா நம்ம வீட்டுக்கு கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை மாறுது, விலைவாசி உயர்ந்திருக்குது. இது என்ன சார் மாறும்? நிச்சயமாக இந்த இதில் மாறுது. ஏன்னா கிரகங்கள் நிறைய மாற்றம், குரு உச்சம் பெறுகின்றன, சனியோட தாக்கம் மாறுகிறது. அப்ப பொதுவாகவே சனி இங்க வந்ததுக்கு அப்புறம் குரு பார்வை பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். அப்ப ஜூனுக்கு மேலாம் நிறைய மாறுது. சரி, ரிஷபராசி சார் எப்பொழுது விடியும்? நல்ல நேரமா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கு ஏன் எங்களுக்கு நடக்கல? இதுதான் பலதரப்பட்ட கேள்விகள். அப்ப உங்களுக்கு உண்டான திருமண யோகம் எப்போது, செல்வ செழிப்பு எப்படி, ஒன்னா பாயிண்டா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேள்விகள் பார்த்து நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த ரிஷபராசி இந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்துவிட்டன. அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்போது தைரிய ஸ்தானம் வலுப்பெறுகின்றன. உச்சம் அங்க மட்டும் பெற்றா பத்தாது, அது உங்கள் ராசிக்கு 7, 9, 11 பார்க்கிறார். பாக்கிய